ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி கிட்ட வந்துகிட்டே இருக்குது. நேயர்கள் நிறைய பேருக்கு, அதாவது ஆரம்பத்தில் சமையல் தெரியாமல் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய நேயர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பாரம்பரியமாக செய்கிற கொழுக்கட்டை எப்படி அப்படிங்கிறது கேட்குறாங்க. நிறைய ஃபோன் கால்ஸ், மேடம் இதை மட்டும் காட்டுங்க அப்படின்னு. ஏற்கனவே நம்ம அதை செஞ்சுருந்தாலும் அந்த புதுசாக கற்றுக்கிற நேயர்களுக்காக இது செய்கிறோம், செஞ்சு காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சமையல் தெரிஞ்ச நேர்களாக இருந்தாலும் சில டிப்ஸ் இதில் உங்களுக்கும் உதவியாக இருக்குமேங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச இந்த பாரம்பரியமான கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்க செஞ்சு காட்ட போகிறேன். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த மேல் மாவு தயாரிக்கிற விதம். அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த மேல் மாவு தான் நிறைய பேருக்கு அதில் சந்தேகம் வரும். இது எப்படி பண்ணுறோம், எங்களுக்கு அந்த மிருதுவாக வரமாட்டேங்குது, இது சொப்பு பண்ணும்போது விரியுது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் அது வரும். அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது தான் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசி, இதுக்கு முக்கியமாக தேவை பச்சரிசி. அது மாவரிசியாக கூட இருக்கலாம். இந்த மாவரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா சுத்தமாக நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளேயே நிழல் உணர்த்திடுங்க. இது நல்ல ஓரளவு அந்த ஈரம் இருக்கிற மாதிரி ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ஓரளவு ஈரம் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு நைஸ் ஜல்லடையால் ஜலிச்சிடுங்க. அந்த ஜலிக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ள மாவு இறங்கினது இல்லாமல் அந்த கப்பி இருந்துகிட்ருக்கும். அதை நல்லா கடைசி வரைக்கும் சலிச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீறும். அதை கோல மாவில் எதுலையாவது கலத்துக்கிறதுக்கு வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா அப்படியே ஈரத்தோடையே நம்ம கொழுக்கட்டை கிளறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மாவு 1 பங்கு அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.25 பங்கு அளவு தண்ணி அது இருந்தால் தாராளமாக போதும். ஏன்னா இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா கிளறதுக்கும் நேராகும், உங்களுக்கு அந்த ரொம்ப வெந்து கொடுத்தாலும் சரியாக வராது. ஸோ கரெக்டாக 1லேருந்து 1.25 தண்ணி. பட் இப்போ சாதாரணமாக நம்ம 1.25 வச்சால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சு மாவை கிளறிட்டு பத்திரம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கலாம். ஆனால் அதோட இப்போ வர அரிசியில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா வெளுத்து கொடுத்து நல்லா இருக்கும். இதில் ஈரம் இருக்குது பாருங்கள், அந்த மாவில் ஈரம் இருக்குது லேசாக. இந்த ஈரத்தோடு தான் நம்ம கிளற போகிறோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி அளந்து ஏற்கனவே வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இந்த பச்சரிசி ஊற போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு. இந்த மேல் மாவு எப்பவுமே சப்புன்னு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் லேசாக ஒரு சிட்டிக்கு உப்பு அதில் போட்டுடலாம். நிறைய பேர் இதில் எண்ணெய் சேர்த்தா, நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. என்னோட சின்ன அபிப்பிராயம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா காரத்துக்கு தெரியாது, இனிப்பு சாப்பிடும்போது அந்த லேசாக அந்த நல்லெண்ணெய் வாசனை வரும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் சேர்த்துக்கிறது அந்த சாஃப்ட்னஸுக்கு 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இந்த மாவை நல்லா இப்போது இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்துக்குள்ள இந்த மாவு பற்றின சந்தேகம். இப்போ காலையில் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை பண்ணணும், ஆனால் காலையில் பூஜை பண்ணுவோம், முடிச்சுட்டு வெளியில் போகணும், இல்லை அந்த சீக்கிரம் காலையிலே இப்போ பூஜையை முடிச்சுட்டா கொஞ்சம் ஈவினிங் உட்காந்துருக்கான் ரிலாக்ஸ்டான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முந்தின நாளே நாங்கள் எப்படி மாவு தயாரித்து வச்சுப்போம், அது எப்படின்னா இந்த மாதிரி ஈரமாவாக வச்சா வாசனை வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது என்ன பண்ணலாம், முந்தின நாளே நம்ம சுத்தமாக அந்த மாவை நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக அரிசியை ஊற வச்சு இதே மாதிரி அரைச்சி சலித்து இந்த மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு அந்த மாவை ஒரு ரொம்ப பெரிய பரவலான பிளேட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்க பிளேட்டில் லேசாக தூவினா மாதிரி வச்சுடுங்க. ரொம்ப போட்டு ஏதாவது ஈரம் போகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒடுக்கமான சட்டியில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க. மாவு மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்துக்கு உட்காந்துக்கும். அது நமக்கு மறுநாள் ஒரு வாசனையை கொடுக்கும். ஒரு மாதிரி இந்த புளிச்ச வாசனை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் ரொம்ப பரவலான பிளேட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒடுக்கமான பிளேட்டில் இந்த மாவை தூவிட்டு மேலே இப்போ இந்த பிளேட்டில் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மாவை மேலே ஒரு துணியை போட்டு நல்லா முறுக்கி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் இதே மாதிரி நம்ம இப்போ கிளற போகிற மாதிரி கிளறிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, அந்த இப்போ துணிலாம் போடல, மேலே பேப்பர் போடணும். பேப்பரை போட்டுட்டு பேப்பர் மாவில் படாதபடிக்கு ஒரு கட்டையை அந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. நைட்டு அதாவது சாயந்தரமாக அந்த மாவை அரைச்சிட்டு மறுநாள் காலையில் கிளறினீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. ஆனால் என்ன காரணத்தை கொண்டு நான் சொன்ன மாதிரி ஒடுக்கமான பாத்திரத்தில் போட்டு மூடியும் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாவு வேர்க்கும். அந்த வேர்க்கிறதுல அடியில் உட்காரும்போது புளிச்ச வாசனை வரும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. மாவை நல்லா தூவி நம்ம கிளறிடுவோம். இப்போ நான் மாவை கொட்டிட்டேன். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா கிளறும். இந்த மாவில் ஒரே ஒரு சௌரியம், நீங்கள் நல்லா கிளறி திரண்டு நல்லா இது பண்ணுற வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சே கிளறிடுங்க.
கிளறிட்டு சில பேர் சொல்லுவாங்க, அதாவது அம்மணி தட்டுதும்பாங்க, அதாவது குட்டி குட்டியாக வந்து அதை கட்டி தட்டும்பாங்க. ஆனால் பொதுவாக ரொம்ப கம்மி இந்த மாதிரி கட்டி, இந்த ஈரமாவில் அந்த மாதிரி கட்டி தட்டுறது. அப்படியே தட்டினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்லா ஆற விட்டுட்டு இந்த கொழுக்கட்டையை பண்ணலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் போய்டும். 1-2 கட்டி தான் இருக்கும், அது நல்லா போயிடும். நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளற மாவு வந்து சொப்பு பண்ணால் நம்ம சொன்னபடி கேட்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எப்படி வேணால் அழகாக செய்யலாம் அது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா கிளறிட்டேன். இது நான்ஸ்டிக்காரனால சல்லுன்னு உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு. இதே மற்ற இரும்பு கடாய் அந்த மாதிரி இருந்தாலும் லேசாக அந்த நெய் ஊற்றுறதுல ரொம்ப ஒட்டாது. நல்லா பெரட்டி எடுத்துடலாம். குறைச்ச தீயில் வச்சு கிளறிடுங்க. மாவு தண்ணி கொதிக்கிற போது நல்லா பெரிய தீயில் வச்சுட்டு மாவை கொட்டி கிளற போது தீயை குறைச்சிடுங்க. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ மாவை நல்லா கிளறி எடுத்து வச்சாச்சு. நீ ஆறணுன்னு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ உள்ளே வைக்கிற பூரணம் இது பார்த்திங்கன்னா இனிப்பு பூரணம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது. அந்த இனிப்பு பூரணத்துக்கு அது பாரம்பரியமாக நம்ம பண்ணுற பூரணத்துக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்காய் துருவல் 1 கப், நன்கு பொடித்த வெல்லம் 1 கப், நன்கு வறுத்த கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற இந்த பூரணம் வந்து நிறைய கிராமப்புறங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது ஓரளவுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம். அதுவும் விநாயகர் சதுர்த்தினா இந்த எள்ளுலேயே நம்ம எள்ளு பூரணம் தனியாக வைப்போம், அடுத்தது எள்ளு உருண்டைன்னு பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரிலாம். பட் ஆனால் இது வந்து தேங்காவோடைய எள்ளு வேர்க்கடலையும் கலக்கும்போது ஒரு அலாதி வாசனை இருக்கும். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். நல்ல ஒரு வாசனையான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். சுவாமிக்கும் நைவேத்தியமாச்சு, நம்ம வாய்க்கு ருசியாக ஒரு பலகாரமும் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த வெல்லத்துக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை அதில் போட்டுடலாம். இப்போது இதில் வெல்லம் நான் வந்து 1க்கு 1 சொல்லியிருக்கேன். அதாவது தேங்காய் 1 கப்பு அப்படின்னா, தேங்காய் துருவல் 1 கப்பு அப்படின்னா, வெல்லம் வந்து 1 கப்பு. ஆனால் அந்த தேங்காய் துருவல் 1 கப் அப்படிங்கிற போது அது எப்படி அளந்துக்கணும் அப்படின்னா, தேங்காய் துருவல் வந்து நல்லா ஓரளவு ரொம்ப அழுத்தி அளக்காமல் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தி அளந்துக்கிட்ட தேங்காய் துருவலாக இருந்ததுன்னா, நல்ல பொடி பண்ண வெல்லம் 1 கப்புங்கிறது உங்களுக்கு சரிங்கிறது சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படியே சும்மா உதிராக நல்லா அளந்துட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது 1க்கு 3/4லேருந்து 1க்கு பாதி அளவு கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். அழுத்தி அளக்கும் போது தான் அந்த வெல்லத்தோட அளவு வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி வந்தணும். இது அப்படியே சுருள வரணுங்கிறது அவசியம் இல்லாது. ஏன்னா வெல்லத்தோட தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறினோன்னே தளதளன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஆறினோன்னே இறுகி போகிற மாதிரி ஆயிடும். நல்ல இறுகியும் கரெக்டாக உங்களுக்கு பதத்துக்கு வந்துடும். அதே மாதிரி சர்க்கரையிலையும் இந்த பூரணம் பண்ணலாம். அதே மாதிரி அளவு தான். ஆனால் சர்க்கரையில் நீங்கள் பண்ணுற போது எள்ளை தவிர்க்கலாம். எள்ளுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லை, சர்க்கரையோடு சேரும்போது அவ்வளோ டேஸ்டியாக இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா கிளறதும் ஓரளவுக்கு நல்லா, இப்போ நம்ம வெள்ளை பூரணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட கிளறலாம். ஆனால் சர்க்கரை பூரணத்தை ரொம்ப கொஞ்சம் இதுவாக கிளறணும்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக கிளறணும்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே நேரம் ஆக உதிர்ந்து போயிடும். கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கும்போது கொழுக்கட்டை பிச்சுக்கிட்டு வரும். ஸோ அதை உங்களுக்கு நல்லா கொழுக்கட்டையை பூர்ணமாக கரெக்டாக செய்ய முடியாது. பாருங்கள், இதை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஆறின உடனே சரியாயிரும். இந்த ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சர்க்கரை போட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணிடணும். அதே மாதிரி இதில் வந்து கடலைப்பருப்பு பூரணம், இது வந்து ஆறுறதுக்குள்ளார அந்த கடலைப்பருப்பு பூரணம்னு சொல்லிடுறேன். அதுவும் நல்ல ஒரு பாரம்பரியமான பூரணம் தான் அது. பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு, அதே சமயம் பாரம்பரியத்தோட மனமும் ருசியும் மாறாமல் இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடணும். எடுத்து வடிகட்டி எடுத்துக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க, இல்லை அம்மியிலே ஆட்டுக்கல்லையோ அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு சரிசமமாக வெல்லம், இதே மாதிரி வெல்லத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அதாவது நல்லா கரையிற மாதிரி அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட கூட வடிகட்டிடுங்க. வடிகட்டி தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காயும் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலந்துங்கன்னா முதல்ல இலகி கொடுத்து தளதளன்னு இருக்கும். அப்புறம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது இறக்கி ஆற வச்சிங்கன்னா நல்லா அழகாக ஆற 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 உருண்டை பிடிக்க வரும். க்ளீனாக நல்லா உருண்டை பிடிக்கலாம், கையில் ஒட்டாமல் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் அதுவும் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பூரணம். இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இதில் இந்த பூரணங்கள்லாம் நீங்கள் அன்னைக்கு தான் பண்ணணுங்கிறதுல முந்தின நாள் ரொம்ப அப்படி ஈஸியாக உதுக்க வந்துடும். கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா உதுத்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிடுவோம் அது. இப்போ அது வெந்த
இந்த மேல் மாவு மெல்லிசாக இருந்துச்சுன்னா பூர்ணம் அதிகமாக இருந்தால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேல் மாவு முடிஞ்ச மட்டும் அந்த மேல் மாவு கொஞ்சம் மெல்லிசாக பண்ணுங்க. இன்னொன்று இப்போ இன்றைக்கி நான் கையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு தடவை. ஏன்னா சௌரியமாக, அதாவது இந்த சொப்பு பண்ண வராதவங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இலையிலையோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டை அது மேலே வைங்க. இன்னொரு இலையை அல்லது ஷீட்டால் அதை மூடுங்க. மூடிட்டு நல்லா சமமாக இருக்கிற ஒரு டபரா கிண்ணமோ இல்லை சாதாரணமாக எந்த கிண்ணமோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேஸுன்னு சொல்கிற அந்த அடிபாகம் வந்து சமமாக இருக்கணும். அதில் வச்சு லேசாக ஒரு அழுத்துனீங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு ஒரு ரவுண்டு வந்துடும், மெல்லிசாவும் வந்துடும். அது அப்படியே பூர்ணத்தை வச்சு மடிச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கனாலும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதாவது ஷீட்டோடு வேக வைக்க வேணாம், அதை விட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். அது ரொம்ப, அதாவது இந்த சொப்பு பண்ண வராதவங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐயோ வரல அப்படிங்கிறதே இருக்காது, அது சௌரியமாக பண்ணலாம் அது மாதிரி. இன்னொன்று அடுத்தது நம்ம காரம் பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது காரப்பூர்ணம். இது மோதகம் ஷேப்பில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் மோமோஸ்ன்னு பண்ணுவாங்க. அதாவது இந்த நேபாள் பக்கம் மணிப்பூரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோமோஸ் பண்ணுவாங்க. அதே நம்ம வந்து ஏறக்குறைய அந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இப்போ அரிசி மாவில் பண்ணுறவங்க மைதாவில் பண்ணுவாங்க, நம்ம அரிசி மாவில் பண்ணுறோம். ஆனால் உள்ள ஸ்டஃபிங் ரெண்டுமே நிச்சயமாக வித்தியாசம்தான். பார்த்திங்கன்னா காரப்பூர்ணம் அடுத்ததும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் அப்படி நல்லா உருட்டிட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா வரும். முக்கியமான ஒரு விஷயம், மாவை கிளறி வச்சுட்டீங்க, பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா ஈரத்துணியை நனைச்சி புழிஞ்சிட்டு அதுக்குள்ளே இந்த மாவை வச்சு நல்லா சுற்றி வச்சுருங்க. ஸோ தட் மேல் மாவு காயாது, அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதையும் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ பண்ணிவிட்டு நம்ம திரும்ப, ஏன்னா இதில் ஒரு 3 அதில் ஒரு 3 பண்ணியிருக்கோம், சரியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா இது இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டிலையோ இல்லை எந்த ட்ரேலையோ நீங்கள் வந்து அந்த கொழுக்கட்டையை வைக்கணும். முதலையே வச்சுட்டு தண்ணி அதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா வர்றதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நல்லா கரெக்டாக அமையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இதில். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்குது, தீயை தூண்டிட்டு மெதுவாக தீ நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேல் மாவு வேகிறதுக்கு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நம்ம இப்போ வச்சுருக்கிறது கொஞ்சமாக வச்சுருக்கோம், இருந்தாலும் எல்லாம் அந்த வேக்காடுங்கிற போது எல்லாம் உள்ளே எத்தனை பொருள் வச்சாலும் அது வேகிற நேரம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த மேல் மாவு வெந்தால் போதும், கரெக்டாக வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே அது வந்து சுடு தண்ணியில் வேறு வெந்திருக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் டக்குன்னு நல்லா வெந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஆஹா, இப்போ பார்த்த இந்த பாரம்பரியமான கொழுக்கட்டை இனிப்பு பூரணம் கார பூரணம் ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன ரீகேப். முதல்ல மேல் மாவுக்கு அரிசியை நல்ல ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி அதை வீட்டுக்குள்ளேயே நிழல் உணத்தில் உணர்த்தி மிக்சிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து சலித்து எடுத்து ஈரம் போகாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் தண்ணி, அதாவது ஒன்றுக்கு 1.25 தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கும் போது உப்பும் ஒரு துளி நெய்யும் விட்டு இந்த மாவையும் கொட்டி நல்லா கிளறி இறக்கி ஆறுனதுக்கப்புறம் தேய்ச்சி பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேல் மாவு தயார். இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெல்லத்தை கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா ஒரு பக்கம் அடுப்பில் கரைய விடுங்க. ஒரு பக்கம் அடுப்பில் ஒரு கடாயில் தேங்காய், வறுத்த எள், வறுத்த வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக உடச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே அந்த தண்ணி இதில் வடிகட்டி ஊற்றி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கிளறி இறக்கணும் அப்படின்னா இனிப்பு பூரணம் தயார். அப்புறம் உப்பு பூரணம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கும் போது பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு ஒரு இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறமா உதுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து இந்த உதுத்து வச்சுருக்க உளுந்து கடலைப்பருப்பு பூரணத்தை அதில் போட்டு நல்லா 2 தடவை பெரட்டி எடுத்து உதுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உளுத்து பூரணம் ரெடி. ஸோ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து சின்ன கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கிட்டு அதில் ஒன்றில் இனிப்பு பூரணம் வச்சு இன்னொன்றில் உப்பு பூரணம் வச்சு மடித்து நல்லா ஒட்டி அதுக்கப்புறமா இட்லி பானையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த கொழுக்கட்டைகளை தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டைகளை அதுக்குள்ளே வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொழுக்கட்டைகள் தயார். என்ன நேர்களே, பாரம்பரியமான கொழுக்கட்டை செய்முறை இன்றைக்கி அதை பார்த்துருக்கீங்க. விநாயகர் சதுர்த்தி கிட்ட வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார் பண்ணிகிட்டே இருக்கோம். சந்தோஷமாக விநாயகருக்கும் படைச்சி நம்மளும் அதை சாப்பிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை கொடுத்து மகிழ்ந்து சந்தோஷமாக அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். மீண்டும் ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.